வணக்கம் என் அன்பு தமிழ் மக்களே. என் தமிழ்நாட்டு மக்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கேன். தமிழச்சி. ரெண்டாவது அவங்களால் நான் பயன்பெற்று அங்கே படிச்சிருக்கிறேன். என்னுடைய தாய்மொழி தெலுங்கு இருந்தாலும் தமிழ் மேல் என் தந்தை கொடுத்த ஆர்வத்தினால் நிறைய புத்தகங்களை படித்து தமிழ் இலக்கியத்தினால் சில ஒழுக்கங்களை சுய கட்டுப்பாட்டை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். திருக்குறளை படிச்சிங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே விடை கிடைக்கும். அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச விஜயை இப்போ கட்சியில் இருக்கிறனால இப்படி சொல்கிறீங்க. அவர் நல்லவர், அமைதியானவருங்கிறப்போ, ஒரு மனைவின்றவ தமிழ் பெண்மணி குழந்தைகளுக்காக புருஷனை விட்டு கொடுத்து இருக்கிறாங்க இல்லையா. எனக்கு தெரிஞ்ச பெரிய தமிழ் உலகத்தில் கர்நாடகா நாட்டிலேருந்து வந்து அவர் சின்ன வயசில் எல்லாமே அவருடைய ரத்தம் நல்லா வேகமாக ஓடுறப்போ, அவர் நல்லா பாப்புலரில் இருக்கிறப்போ ஒரு தமிழ் பெண்மணியை திருமணம் செய்து கொண்டார். ஒரு பிராமண பெண்மணியும் கூட. நான் யாரை சொல்கிறேன்னு தெரியும். அவர் எங்கெங்கேயோ போகிறாருன்னு தெரிஞ்சாலும் அவங்க அந்த குழந்தைய மட்டும் கவனிச்சுட்டு அவர்கிட்ட இருக்க உள் உணதை மட்டும் பார்த்து அவர் நல்லவர். ஏதோ சில பேருக்கு வயிற்று பசி, உடல் பசி, அறிவு பசின்னு இருக்கிறப்போ சில நேரங்களில் பெண்களும் சபலம் கொடுப்பாங்க. ஆண்களுக்கும் அந்த சின்ன வயசில் அந்த சபலம் இருந்து அவங்க அப்புறம் திருந்திடுவாங்க. திருந்திட்ட பிறகு அவங்க அப்படியே சரணடைஞ்சிருவாங்க. அந்த பெண்ணுக்கிட்ட அவளை தெய்வமாக பார்ப்பாங்க. அப்படி நம்ம இதுலேயே இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பேர் நம்ம பார்க்குறோம். அப்படி பொறுத்து கொஞ்சம் போனவங்க கொஞ்சம் அவங்கள வழியை விட்டு அவங்கள திருப்பி அன்பால் கொண்டு வந்திருக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம சங்கீதா அம்மா அவங்களும் ரொம்ப நல்ல அம்மான்னு நான் கேள்விப்பட்டேன். அவங்க மாமியார் மூலமாகவே சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. விஜயோட அம்மாவும் ரொம்ப அழகான அமைதியானவங்க. புருஷனையும் விட்டு தராமல் பையனுக்கும் கெட்டது பண்ணாமல் அப்படியே நடுநிலையாக இருக்கிறவங்க. ஸோ இப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்த விஜய் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அவர் மாறி இந்த நேரம் அவருடைய தனிமை, அவருக்கு வர டிப்ரெஷன்ஸில் கூட அப்படி போயிருக்கலாம், சபலமாக இருக்கலாம். அவங்களும் சபலப்படுத்தியிருக்கலாம். இதை கொஞ்சம் பொறுத்து அப்படியே விட்டாங்கன்னா, சங்கீதா இதை பெரிய பண்ணாமல் இருந்தானா, நாளைக்கு நம்மளுடைய மனைவி இந்த அளவு நம்ம செஞ்ச தப்பையே அவரே நம்மளுடைய பெரிய சூப்பர் ஸ்டாரே ஒரு நாள் சொல்லிக்கிறார், நான் கெட்ட பையன், நான் கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த அம்மாவால் தான் இன்றைக்கி என்னை அனுசரித்து போகிறது தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு அவர் வாயாலேயே சொல்கிறார். அந்த மாதிரி விஜய் ஒரு நாள் நான் நிறைய தவறுகள் செய்திருக்கலாம் அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்டு வரலாம். அதுக்கு நீங்கள் வாய்ப்பே கொடுக்காம அரசியலில் அவரை கெடுக்கணுன்றதுக்காக அவருடைய பெண் பண்ண சபலமோ இல்லை இவருக்கு சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் அப்படி ஆனதுனால வீட்டில் சரியாக சாப்பாடு கிடைக்கலாம், வெளியில் போய் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அவருடைய உடல் தேவைகள் திருப்திப்படுத்த முடியாதனால நல்ல குடும்ப பெண்கள் ஒரு 40 வயசுக்கு பிள்ளைங்க வளர்ந்துட்டானா சேர்ந்து கூட படுக்க மாட்டாங்க. பக்கத்தில் இருந்தாவே அந்த காற்று மூச்சு பட்டாவே ஒருத்தரை கவனிச்சுப்பாங்க. அந்த மாதிரி தாம்பத்தியங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம் நிறைய. எங்கள் குடும்பங்களையே என்னோடய அம்மாவோட 11 பேர் பிறந்திருக்காங்க. எப்படி நாகரிகமாக நடந்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் அவங்கள மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா? அதை விட்டுட்டு இந்த பெண்கள் ரொம்ப அவசரப்பட்டாங்கன்னா, யாரோ சொல்கிறத கேட்டாங்கன்னா, அந்த நல்ல மனிதனுடைய உள்ளத்தை நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். அதே மாதிரி பெண் பண்ணுற தப்பையும் ஆண்கள் சில நேரம் மன்னிச்சு எடுத்துகிட்டு ஃபர்தராக போகலாம், அவங்கள குத்தி காட்டாமல். இது யாருமே தெரிஞ்சு தப்பு பண்ணுறதில்ல, இதெல்லாம் நடக்கிறது தான். அதனால் அதை கொஞ்சம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு கிடையாது, புரிஞ்சுக்கணும் எதனால் அது நடந்தது, அது எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தா அவரையும் நீங்கள் திருத்திக்கணும். உங்களுக்கு உண்மையிலேயே நல்லா நீங்கள் அவரை நேசிக்கிறீங்கன்னா, எடுத்துக்காட்டாக இருந்து இன்றைக்கி யாரெல்லாம் சின்ன வயசில் கெட்டுப்போன நடிகர்லாம் இன்றைக்கி பெண்களை போட்டுடுறாங்க. அவங்க திரும்பி வரப்போ அவங்கள விட்டுட்டு அவங்க எங்கேயுமே போகிறதில்ல. ஸோ அவங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு இருந்ததுனால தான். அவங்கள குடிச்சிட்டு அடிக்கிறவங்க செய்கிறவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, விவாகரத்து வாங்கி தான் ஆகணும். ஆனால் இந்த மாதிரி ஏதோ சபலத்தில் போனவங்கள நீங்கள் மாற்றி கொண்டு வரலான்னு நான் நினைக்கிறேன். இது நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. சில ஆண்கள் அப்படி வெற்றி அடைஞ்சிருக்காங்க அந்த பெண்கள் பொறுமையாக இருந்ததுனால. உங்களை அடித்தா மட்டும் அதுக்கெல்லாம் நீங்கள் டிவோர்ஸ் கேளுங்க. உங்களுக்கு சாப்பாடு போடாமல் இருந்தால் கொடுங்க. ஆனால் பணம் கொடுக்காமல் இருக்காருன்னா அது அவருடைய உரிமை தான். ஆனால் சங்கீதா அம்மாவை பொறுத்த வரைக்கும் பணம் பிரச்சனை கிடையாது. அவங்க அப்பா அம்மாவும் நல்ல வசதி. அதனால் அந்த சின்னதுகளை அவங்கள பொறுத்துட்டு போயிட்டால் அந்த பிள்ளைங்களுக்காக நல்லது. ஆட்டோமேட்டிக்காக அவங்க விலகி போய்டும். அவங்க அன்பால் இன்னொருத்தருடைய சபல உணர்ச்சிகளை நம்ம திருப்பி கொண்டு வரலான்னு நான் நினைக்கிறேன். அவர் உண்மையான ஜெனுவன் பர்சனாக இருந்தால் ஒருத்தர் நீங்களே ஏதாவது ஒரு சாக்கு வேணும், இதனால் டிவோர்ஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு எடுத்து பண்ணுறீங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, யார் மேலே தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதை நினச்சிட்டு மக்கள் ஓட்டு போடாதீங்க. யாரோ ஒரு புது மாற்றம் ஒன்று தான் மாறக்கூடியது. அதில் ஒரு மாற்றம் நமக்கு தேவை. இவர் ஒருத்தர் தான் துணிஞ்சு வந்திருக்காரு. தமிழ்
நம்ம சீமானண்ணன் வந்து ஆட்சியில் வந்தால் செய்வார் தான். அவரை யாரும் நீங்கள் எடுக்கவும் இல்லை. விஜயகாந்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அது அப்படியே போயிடுச்சு. அம்மா வந்து அவருக்கு எதிர்க்கான ஒரு கட்சியில் சேர்ந்துட்டாங்க. அரசியல்ன்றது இதுதான்றது காட்டிட்டாங்க. அப்போ நம்ம விஜயை மட்டும்தானே நம்பி ஆகணும். இப்போது அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து 4 வருஷம் ஏதாவது மாற்றம் வருதான்னு பார்ப்போம். இல்லைனா அடுத்த தடவைக்கு திருப்பியும் டிஎம்கே வந்து செய்யட்டும். எல்லாமே கட்டையில் ஊறின மட்டையாக இருந்தால் திருப்பி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னு எனக்கு